ஃபுல் லேடி 1.25 ஃபுல் லேடி. நான் கேட்குறேன், இந்த கார்த்திகை மாத்தினாயி இது கேப்பி போய் இப்போ நாயை கண்ட என்ன ஓட்ட விடுவேன் தம்பி. அதனால் என்ன பொம்பளை பிள்ளை அங்கிட்டு போது நீங்கள் மூத்த நிகழ்ச்சி உடுப்பா போட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டோரை மயக்கும் கண்ணி பருவம் பார்த்தோரை மயக்கும் பருவச்சிட்டு இவளெல்லாம் பெண் சும்மா சொல்லக்கூடாது. What is your name? Wonderful lady. What is your name? இந்த பிள்ளை ரேப் படம் பார்த்து இல்லை. ஐயோ கை கூசுது. உன் பேர் என்ன? உன் பேரு நடிப்ப கள்ளி சும்மா சொல்லு. ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளை நடுரோட்ல வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம போய் தேவையில்லாம உரட்டி இழுக்க கூடாது அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து அப்படியா இப்படியா இதுவா அதுவா ஏதோ கேள்வி கேட்டுட்டு என்னன்னு பேசு. பாட்டும் படிப்பும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நலமான வந்த மங்கையே, ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை ஒட்டி அழகாய் உன் முகத்தை காட்டி சுகந்தி ஆடுகிறாயே. நீ யாரும் பேசுறது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னமா அவர் சொல்றாரு, தண்ணியை போட்டா கிளையத்தில் ஊட்டிக்கிட்டே இருக்காரு. ஒழுக்கமா பேசி பழகு. தேவையில்லாம பேசணும். எனக்கு தான் உன்னைய போட்டிருக்கு, உனக்கு தான் என்னைய போட்டிருக்கு. 2 பேருக்குள்ள இருக்கலாம். அடுத்தவர்கிட்ட நீ தெரு விட்டு தெரு கைய நீடி பேசாத. ஓங்கி திட்டுன்னு கொடுத்தா கட்டாப்புல தெரிச்சு போயிரு. பாத்துக்க தேவையில்லாம நீ தான் உரண்டு எழுதி போனா போதே ஆம்பளை பிள்ளையாச்சே, சரி ரொம்ப பொறுமையா போகணுமே ரொம்ப மரியாதை விட்டு பேசிட்டு இருக்கேன். இம்பிட்டு மரியாதை எல்லாம் நான் எவனுக்குமே கொடுத்தது இல்ல. போனா போதேன்னு ரொம்ப மரியாதை பேசிட்டு இருக்கேன். வயிற்றுக்கு என்னமோ ரொம்ப பேசுற. ஆறுமுக வந்தானே உள்ள 7 அங்க இருக்கேன். ஆமா குடுப்போம்ல. தேவையில்லாம நீ வம்பளுக்கு நீ பேசுமா? ஆண் இல்லை பெண் இல்லை. பெண்ணுக்கு அடிமைதான் ஆணு. எப்படி சொல்ற? சக்தி இல்லை சிவன் இல்லை. சக்தி இல்லைன்னா கரண்ட் இல்லை. சக்தி இல்லையே சிவன் இல்லை. சிவன் இல்லையே கரண்ட் இல்லை. சக்தி தான் மேல, சிவன் தான் மேல. சிவன் தான் மேல. பொம்பளை பிள்ளை தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. பொம்பளை பிள்ளை தான் பெருசுன்னு சொல்றேன். அதான் சொல்லலையா? நான் சொல்றது பேச்சுல பெருசுன்னு சொல்ல வரேன். எப்படி சொல்ற? என்ன சொல்லணும்ங்கற நீ அதாவது வந்து நீ தான் கேக்குற. ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம நீ உன்னால குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியுமா? நீ மொட்டை கட்டியா ஒண்ணா ஒரே ஆளா போனேன்னு வச்சுக்க. ஆனா பொம்பளை பிள்ளை இல்லாம விவாதிச்சு நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. தெரியுமா உனக்கு? நீ எதுக்குமா? நாங்க இப்ப ஆபரேஷன் பண்ணிக்கிறோம். நீங்க தேவையில்லைம்மா. ஆபரேஷன் அந்த காலம் ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ண போற நீ? புள்ள பெத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு அருண் சரவண சமயமுத்து நாங்கெல்லாம் ஒரே ரூம் போட்டு தினம் தங்குற கிடையாது. போறது ரைட்டு. நீங்க போய் அவனோட தெரிஞ்சு அவர் சொன்னது உண்மைதான். நானு அருணண்ணே சமயமுத்து நாங்க 3 பேருமே அவனை வச்சிருக்கான். ஆமா என்னைய வச்சிருக்காங்க. நீ வச்சீங்கன்னா நீயும் கெட்டு போற. என்னையா போய் கேக்குற? அப்புறம் என்ன பொம்பளை பிள்ளைய வரல, நான் மட்டும் பொம்பளை பிள்ளையோட தான் இருக்கேன். ஒரே மாதிரி நினைச்சு ஆம்பளையோட ஆம்பளைய சுத்தி திரியுற. என்னம்மா நீ வரும்போது வண்டியில பொம்பளை பிள்ளையோட தான் போற, ஆம்பளையோட சேரக்கூடாதா? இங்க பாரியா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை அப்படி சொல்றேன். வரவங்க அறுக்காத. நீ பேசாத முதல்ல. தேவையில்லாம பேச்சன்னு பாடுமா? பேச்ச நீ நிப்பாட்டியா? அடிச்சு போடுற ராசி. ஓய்க்கு குட்டு தானே லெஃப்ட்ல கொடுத்தா ரைட்ல திரும்பி பாத்துக்க. நான் ரைட்ல கொடுத்தா வாய் வலி வாந்தி எடுத்துறேன். ஆமா நீயும் உன் மோர கட்டைய உள்ள மூஞ்சி பாரு. மூத்திர மாச கண்ணுக்குட்டி மாதிரி வச்சுக்க. நெப்பாட்டுமா. ஏய் இங்க பாரு. என்ன ஆளு மோகரு வருமா? இருந்து அவனை பத்தி உனக்கு தெரியாது. லப்பு கடிச்சு போடுவான் நாய். ஆமா அவரு உன் பேரை எப்படி சொன்னாரு பாரு. நம்பின்றாரு. இல்ல இல்ல உனக்கு காது கேட்கல. ஈயத்த கட்சி ஊத்த உனக்கு என்னதான் தெரியும்? நீ அவுத்து போட்டேன்னா பூரா தெரியும். தெரியுமா? என்ன உனக்கு என்ன தெரியும்? இல்ல நான் கேக்குறேன். ரொம்ப பெரிய ஷாக்கான மாதிரி நிக்கிறேன். என்ன? ஆமா என்ன? செடி கொடி தேவையில்லாம வியாபாரம் மாதிரி இருந்தால நீ தான் வந்து தொட்டு உழப்பிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. பிரச்சனை பண்ணணும் நீ நினைச்சிட்ட. அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆகி போயிரு. பார்த்து இருந்துக்க. அதை சந்திக்க தான் நான் வந்திருக்கேன். அங்க வாமா. நீ எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா? ஆமா. செடி கொடியில படுக்காத போலாம் என்ன போலாம்? என்ன
பூசணிக்காய் பழம்லாம் பெருசா இருக்கு, அதனால அதெல்லாம் பழுக்காது. ஏய் செடி கொடியில பழுக்காத பழம்னு கேட்டேன். என்ன பழம்? அப்பளமா? என்னது அப்பளமா? அப்பளமாமா? அப்பளமா சப்பளமான்னு சொல்லே பண்ணாது. சரி கடிச்சு திங்கக்கூடிய ரசம் இது சொல்லிட்டா சொல்லு. என்னது? கடிச்சு திங்கக்கூடிய ரசம் இது. கடிச்சு திங்கக்கூடிய ரசம். என்னத்த கடிச்சு? என்ன? போடா நீ உட்கார்றா போட்டு நாய் இருக்கு. இவனே செருப்படுத்த அவன் 2 அடி அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். இவன் சொல்லு என்ன? செடி கொடியில பழுக்காதவனு சொல்லிட்டேன். கடிச்சு திங்கக்கூடிய ரசம் இது. ஏய் அங்க என்ன ஏன்டா சுத்தமா? கேட்டது அவன் என்ன? அவன் கேட்டது அவன் அவன்கிட்ட நீ சொல்லு. அவனையே பாரு, அங்கே பார்த்தா அவனுக்கு பொசு பொசுன்னு இருக்கும். எப்படி நேரம் மோர கடையாவே பார்க்கறது? ஏன் மோர கிட்ட போ? அவனுக்கு தெரியுது, அவனுக்கு அது ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுல திருப்பி நீ ரொம்ப அழகா தான் இருக்கு. ஏய் வேலைய பார்த்து என்ன சொல்லித்தர பூமி? கூட்டியா? சொல்லேன்றே. அப்படியா? கடிச்சு திங்கக்கூடிய ரசம் அதிரசம். ஐயோ என்னம்மா? சரி சொல்லித்தோல. சரி அதை விட இதை கூட வேணாம்மா. அதாவது வந்து குடிச்சாலும் குடிவிடாது, கடிச்சாலும் கடிவிடாது. அதாவது முக்கி முக்கி ஏறினாலும் முடிச்சுக்கு மேல ஏறாது. சொல்லுவோம் வாயில வாந்தி எடுப்போம். அது ஏறினவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. கொஞ்சமாவது யோசியே. ஏன்னா நீ யோசிக்காம தெரியாதுன்ற இது என்ன வம்பா இருக்கு? நீ கேட்ட கேள்வி அப்படிதான் இருந்துச்சு. உள்ளே பாரு, எனக்கு தெரியாதுமா. அது முக்கி முக்கி ஏறினாலும் முடிச்சுக்கு மேல ஏறாது. சொல்லுவாப்பா. நெரிச்சு முள்ளு. அப்புறம் என்ன? நான் சொன்ன என்ன தெரியுமா? என்ன சொன்ன? குடிச்சாலும் குடிக்கூடாது, கடிச்சாலும் கடிக்கூடாதுன்னு என்ன தெரியுமா? என்ன? முதல்ல பொம்பளை பிள்ளைகிட்ட போனா என்ன வரும்? ஏய் அங்க போய் நொன்னு கேட்டீங்கன்னா ஏய் திடீர்னு நீ இப்படி பொம்பளை பிள்ளைகிட்ட போனா என்ன ஒரு பேச்சு தான் ஒரு பேசுவாங்க. தமிழ் பண்பு, ஒரு வீட்டுல பொண்ணு இருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட போனோம்னா என்ன கொடுக்கும்? பொம்பளை பிள்ளைகிட்ட பூ கொடுப்பாங்க. ஏய் பூனாமே தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். நான் சொன்னது தண்ணி. ஏய், போடா. ஏய். கடிச்சாலும் கடி விடாது, குடிச்சாலும் விடாதுன்னா தண்ணிமா. ஏ வரட்டு கிளட்டானே வாரியா சந்தைக்கு. சரி வரட்டு கிளட்டானே வாரியா சந்தைக்கு. சும்மா கிடந்த சிட்டுக்குருவி சொத்த போவாரே. சொத்த போவாரே. அந்த கொடிய கொடிய ஏ சில்லு 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 ஏ சீரக சம்பா நெல்லு. ஏ சில்லு 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 ஏ சீரக சம்பா நெல்லு. ஆரிய நெல்லு நெல்லு. கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை. மணிக்க பாறையில் தங்கச்சி குளிக்க போகையில் மணிக்க பாறையில் தங்கச்சி குளிக்க போகையில் சட்டி போட்டாலும் நான் எட்டி பார்த்தேன். யார் போட்டா? ஏய், ஒண்ணு தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டெல்லாம் தாப்பா. கஞ்சா செடி பூச்செடி உன் பொழப்பு இப்படி ஆச்சுன்னா நீ தேவையில்லாம பம்பளுத்திட்டு இருக்க. பார்த்து இருந்துக்க. அரிசிக்கு அரிசி போய் 6 மரக்க முத்து போய் கை எடுக்கிற கொத்து போய் கை 2 கொத்து போய் அப்புறம் இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள எல்லாம் திருச்சு குணத்துக்குள்ள குதிமிச்சு அடிச்சு ஏத்துல பேச்சுன்னா அடி. நான் குடுக்குற குடும்பம் உன் குடும்பமே என் குடும்பத்தை புடிச்சு கூத்தாட விட்டுறேன். நீ என்னமா அம்மா கொடுக்கு? நீ என்ன எனக்கு ஒரு ஆள் கிடையாது. நீ உனக்கு என்ன தெரியும்? ஏய் இதோ பாரு எப்படியே அடியில பால் பாடி தெரிச்சு போட்டு என்ன எப்படியே பயந்து வருது எங்களுக்கு. உன்னை பார்த்தோன்னே அப்படியே கிடக்கு நடிக்குது. வேலையை பார்த்துருப்பா. அப்புறம் என்ன மயிர்கடை கிட்ட போற? ஒரு அடி தாங்க மாட்டேங்கிற. திரும்ப ஒரு அடி அடிக்க மாட்டேன். சைஸை பார்த்தேன். டீத்தூள் போய் தெரிச்சு ஒரு தடவை கூப்பிட்டு போடுறீங்க. ஆமா உங்களையும் போட்டுட்டால புழுக்குறது உங்ககிட்ட வந்தாலும் புழு புழுன்னு இருக்கு. எங்க பாரு அதுக்கப்புறம் பேச சொல்லு. யாரு? நான் அப்புறம் என்ன பேசுறேன். சொல்றேன்? என்ன என்ன பண்ற நீ? நான் என்ன வேணா அப்படின்னா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கியா? என்ன பண்ணலாம்? கடைக்கு வியாபாரம் போறியா? வியாபாரம் வியாபாரம் பிசினஸ் பிசினஸ். ஐயோ அப்படி பண்ணுங்க. பிசினஸ் பண்ணிடாதீங்க, நமக்கு பிடிக்காது. ஐயோ business. நிஜமாவே உங்க- வியாபாரம்னா பிசினஸ்னு சொல்லுவாங்க. உங்க ஏண்டா? business- கடைசியில அப்படிதான் இருக்கும். அருணே போடா விடாம பேசாதப்பா. சரிண்ணா சரிண்ணே. அண்ணா மரியாதை கொடு. சரிண்ணே. இது உங்க அண்ணி. ரூம குத்தா குத்தி ரூம் போட்டு உங்க உங்க அண்ணி பாரு. சரிம்மா உங்க வியாபாரத்தை சொல்லுங்க. அனீசியா இருக்கு. நான் 7 வயசுல எழுதி இளநீ வியாபாரம். யா யா ஒரு இளநீ என்ன? ஒரு இளநீ 500 ரூபாய். ரொம்ப பொருள் நாங்க நம்ம ஏய், பொருள் என்னோடது. ஆ. என் ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் விலை சொல்லுவேன். ஆ. வேணும்னா வாங்கு இல்ல பொத்திக்கிட்டு போயிட்டே இரு. நான் யார் தெரியுமா? நீ எந்த வெண்ணையா இருந்தா எனக்கு என்ன? நான் பெரிய ஹோல்சேல் வியாபாரிமா. இருமா. போல சரியா? உங்க எண்ணெய் எவ்வளவுமா? நான் 600 ரூபாய் அடி கொடுறேன் எனக்கு. அது மேட்ரு. முடிஞ்சவன் செய்யறவன் முக்கா அருணே. முடியாதவன் முக்கா
உட்கார்ந்து வேடிக்கை வந்துட்டே அருமை குடிய கெடுக்கிற வேலை பண்ணாத. இன்னும் அதுக்குள்ள 500 காசு இல்ல இருங்க, 500 ரூபாய் சொல்லிருக்கல, நீங்க மேல ஏத்திட்டு 600 சொன்னா டேய் காசு பத்தலைன்னா பெட்டியை வைப்போம்டா. அப்படியா? மயிருக்கு ஏன் பண்ணி வைக்கிறீங்க? அப்புறம் என்ன பேசாம பரவாயில்லையா? அம்மா ஆர்டர்ல போதும். ஏய், இல்லம்மா இந்த இளநிக்கு ரேட்டு 150 ரூபா தான். எது இந்த ரேட்டு இது என்னோட பொருள், நான் விற்பேன். அதுக்கு என்ன விலை சொல்லணுங்கிறது என்னோடதான். என் அது கையில ஆண்டு மாதிரி ஆளை இருக்கு. பாரு. அதை விட்டுட்டு வேறு நீ ஒண்ணுமில்லாம செய்யறவன வேடிக்கையாவது பாத்துக்கிட்டு இருப்பியா ஒழிய, ஆனா வந்து உன்னால செய்ய முடியாது எனக்கு தெரியும். சரிம்மா, நீ ஒரு வாங்கு இல்லையா மூடிட்டு போயிட்டே இரு. ஒரு இளநீ 500 ரூபாய், 2 இளநீ 1500 நான் தரேன். ஏய் அது மாதிரி விடுமா? ஏய் ஏய் அது டான்ஸ் பண்ண போச்சுமா? ஏய், 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 எது? அந்த கேஸை விட்டு யாரு பக்கத்துல உட்கார வச்சு 100 பிள்ளைகளை பாத்துக்கிட்டே உட்கார்ந்து தெரியுங்களா? அது ஒண்ணு. அதுக்கு லைவா சாத்திடுவோம் சரி, பாத்துக்க. ஒரு இளநீ 500 ரூபாய், 2 இளநீ 2 எள்ளி 1000 ரூபாய். 1000 ரூபாய் சொல்றீங்க. நான் பெரிய ஹோல்சேல் வியாபாரம் தான். ஓ இளநீ கிலோன்னு வச்சிருக்கேன். இவன் என்னமோ ஒரு இது வேலை செய்யறானா? ஓ ஏய் அம்மா எப்படா பேசுற? ஸ்டார் நம்மளத்தை இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அம்மா, நான் பெரிய ஹோட்டல், அதாவது வந்து இளநீ வந்து நான் சாப்பிடுக்கு போட்டு குடிக்கிறது கிடையாது. நான் லேசா செதுக்கிட்டு இளநீ வாங்கி அப்படியே வாயை வச்சு குடிச்சா தான் நம்மளுக்கு சரியா வரும். கல்பா ஆமா, ரைட். ஆடுவீங்களா? அவன் பாடலாம். பாடுவேன். அடுத்தா? அதெல்லாம் முடியாதுப்பா. சரி, உடம்புக்கு சரியில்லை. உட்கார்ந்து எந்திரிச்சு ஆ. அதெல்லாம் செய்யும். ஆ? அப்ப அத நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ. எள்ளி வியாபாரம் பார்ப்பேன்னு சொன்னேன். அப்படியா? பொள்ளாச்சி இளநியா? ஏய், சரி. பொள்ளாச்சி இளநி. அதனால இளநீ விற்கிறவங்க அப்படியே அம்மா, நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். வேலை ஏத்தி பாடுறா. என்ன எவ்வளவுதான் சாப்பிட்டுருக்க? அப்பா அது ரெண்டு ஓயாம கையை நிக்கிட்டு உட்காருக்கு பேசாம நீ வீட்டுல இளநீ விற்க வந்தா அம்மா, நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். அம்மா, ஒரு இளநீ எடுத்துக்கிறேன். அம்மா. ஏறுடா, நல்லா ஏறுடா. ஒரு தடவை ஏறுறா, அதுக்கு மேல ஏற மாட்டேங்கிற. அவன் கிட்ட வந்தாலே எதுவுமே செயல் நடக்க மாட்டேங்குது. லாக்கில் ஏறு. வட்ட வட்ட பாறையில இடையில பேச முடியுமா முடியாதடா? இல்ல பிடிச்சாச்சு. கட்டிலின் சட்டம் போல கடைஞ்செடுத்த கட்டம் போல நேரங்காலத்தோட ஆரம்பிக்கலாம். உடனே நான் கல்யாணம் பண்ண போறேன். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும். ஏன்டா, ஃபாஸ்டா இருக்கணும். அவ ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறா. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்ன சொன்னீங்க? சொல்லு வார்த்தையில் பட்டு பூவை போல் பார்க்கும் பாதையில் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள். சொர்க்க தேடி செல்லட்டும் ஆசையில் அங்கமெல்லாம் பொங்கட்டும் காதல் உள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாடலா பாடலா
இன்னும் என்னென்ன வண்ண லீலைகள் தங்க பாவை எங்கள் எங்கள் சொந்தங்கள் தங்க பாவை எங்கள் எங்கள் சொந்தங்கள் அதெல்லாம் பிள்ளைகள் ஒருவர் மீது ஒருவர் சாது ஓடு போது ஆடனா பாடனா ஒருவர் கேட்டு சொல்லுங்க என்ன கல்யாணம் குங்குமப்பூவே குங்குமப்பூவே கொஞ்சி கூறாவே அந்த வானத்தை போல மனப்படுத்து எல்லாம் ஆச்சு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்.
மைக்கு நல்லா இருக்கும். அந்த வானத்தை போல மனப்படுத்து மன்னவனே பனி துளியை போல குணப்படுத்து என்னவனே அந்த வானத்தை போல மனப்படுத்து மன்னவனே பனி துளியை போல குணப்படுத்து என்னவனே அந்த வானத்தை போல மனப்படுத்து வந்தவனே துளிய போல குணப்படுத்து என்னவனே நன்றி 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 ஏதோ ஒரு சிக்கல் எப்படி கத்திக்கு போறேன் ரொம்ப கம்மியா பேசிட்டு எனக்கு வரிசையா
ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை வள்ளியாக நடிக்கும் நான் சொல்றேன், நீங்க வள்ளியாக நடிக்கும் மல்லிகை தேவி அவர்களுக்கு விழாங்கள் சரகம் மாலை எடுத்து விரும்புகிறார். மாலை நிமித்து பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழு சார்பிலிருந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கிடவிழாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்திணைந்த முனவர் என் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடமா கதிர்வேலா குல தெய்வமான முருகக் கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களையுமே தங்கு தருகின்ற விக்கனமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை, கந்தனை, கடம்பனை, கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவான் அப்படின்னால முருகனை தொழுது விடுவோம். வந்து வினை தீர்த்த மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி. குபரன் கொழுவிருக்க கண்டேனடி.
இருக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தொழுது பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோடு துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் மதியிலிருந்து இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேள்வி தீவிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட திரௌபதி அம்மனுடைய அற்புதமான பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இங்கு நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன் உழைப்பின் ஒரு பகுதியை தெய்வத்துக்காக வந்து செலவிட்டு கூட்டர் பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நிச்சயம் பலன் உண்டு அப்படின்றதை போல நீங்கள்லாம் வலுவிடுகிறது மாதிரி நாங்களும் அந்த திருவிழாவில் வந்து அந்த அம்பாளுடைய அருளும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அல்லவா. அப்படின்ற காரணத்தினால மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் ஆதிபர சக்தியின் அம்சமாக அருள் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் முழுமையாக எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்னா அம்மனை தொழுதாத்தான் அவளுடைய கடாட்சம் என்பது நிறைந்திருக்கும் அல்லவா. அம்மனை தொழுதுருவோம் அப்பா. ஹலோ அம்மன் கோவில் கும்பம் எங்கே ஆடி வரும் நேரமடி கும்பங்களை எத்தி வச்சு உளவையிட்டு பாடுங்கடி அம்மன் கோவில் வாசலிலே இப்ப பொங்கலோ பொங்கலோ பொங்கச்சோறு பொங்கலோ பொங்கலோ செங்கலோரே அம்மன் கோவில் கும்பம் ஆடி வரும் நேரமடி ஆடி பத்திரியே காளியம்மா பக்தியுள்ள மக்களுக்கு வேலியம்மா உங்கள் குங்குமத்தை சூடி வந்தா மங்களங்கள் பொங்கி வரும் வாழ்க்கையிட ஊருக்குள்ள எங்களுக்கு ஒன்ன விட்டாலே நாங்க ஒன்ன பொங்கிடாத நாளே பூமிக்குள்ள ஊத்து போல பொங்கி நிற்கும் தாயம்மா சாமிக்குள்ள நல்ல சாமி நீயம்மா சிங்கம் வந்த எங்கள் தாயே அண்டமெல்லாம் எங்கள் அன்பு தாயே அடிபத்தி பத்தி அழைகளை ரட்சிப்பாயே ஆடி வரும் நேரமடி அம்மன் கோவில் வாசலிலே இப்ப பொங்கலோ பொங்கலோ பொங்கச்சோறு பொங்கலோ பொங்கலோ எங்கே நெஞ்சங்களே வானத்திலே இப்ப ரெக்க கட்டி ஆடுகின்ற நாளிலே இப்ப வஞ்சகமே ஏதுமில்ல நல்லவங்க வாழுகின்ற ஊரு இது மாது இங்கு மூணு மழை பெய்ய வேணும் முன்னாலும் பஞ்சம் இன்றி வாழ வேணும் சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் சீக்கிரத்தில் ஈடேற நல்ல வழி காட்டு வேணும் விரைசே விற்பன் சிலம்பன காணவ புறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணக்க நடார் என்னும் 8 வகை இனத்தாருக்கும் ஒரே ஒரு தலைவரான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்தவது போல் முன்னோர்கள் விழுதினை நாம் நடந்து மாதா பிதா செலுத்தவராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது
ஆசானித்த வழிதலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றுமபுடி என்ற இடத்திலிருந்து பள்ளியாகிய நான் வந்திருக்கேன். எதற்காக வந்தேன் அப்படின்னா, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை உடனே தகப்பனுடைய சொல்லை கேட்டு காவல் பணி செய்வதற்காக இவ்விடத்திற்கு வந்திருக்கேன். ஒருத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையெல்லாம் நகையிலிருந்து புகழ்நிடணும் அவையின் முதுமொழி கிணங்க பொறுமையோட காவலை செய்யணும். பொறுமை கடலை காட்டிலும் பெரியது அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இவ்விடத்துல காவல்ல எத்தனையோ விதங்கள் இருந்துட்டாலும் காவல் காத்தல் பாதுகால அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வித காவல்ல திணை என்று சொல்லக்கூடிய பயிரையும் திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்திருந்ததுனால பொறுமையோட எப்படி காவல் பணியை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன்னா. ஹலோ ஹலோ என்னம்மா வசந்தத்துல வைதேகி காத்திருந்தது மாதிரி காத்திருக்கும் காவல். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தானோ தேவி
இப்பாடலை பாராட்டி அன்பளிப்பு வழங்கிய அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றியிருந்த வணக்கம். திருக்கோவில்கள் இல்லாதவரும் திருவெண்ணீர் தெரியாதவரும் பரிக்கோடு பக்தியை பாடாதவரும் பாங்கினோடு பலதளிகள் இல்லாதவரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும் விதனமும் வெண்குடியும் இல்லாவூரும் அரும்போடு மலர் பறித்துட்டும் நாவூரும் அவையெல்லாம் ஊரெல்லாம் கவிய காடை என திருநாவுக்கரசர் கூறிய வாசகத்தை மனதில் வைத்து தந்தை என்பவர் திணையை விதைத்து திணை அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்தில் என்போன்ற பருவமான பெண்கள் பாதுகாத்து வருவது குல ஆச்சாரம். ஆண்கள் எல்லாம் உழுதுண்டு பயிரிடணும். பருவ வயசு பெண்கள் திணைக்காவல் செய்வது விளக்கமாக இருக்கின்றதுனால விளக்கத்துக்கு மாறாக நான் நடந்தேன் என்றால் நம்பி தலைவனுக்கு ஒரு நீதி நாட்டுக்கு ஒரு நீதி சொல்லி நம்பி தலைவனை பார்த்து மக்கள் எல்லாம் குறை பேசக்கூடாது அப்படின்ற தன்மை கிடங்க காவல் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி விடத்துக்கு வந்துட்டேன். அப்படின்றதுனால பனிக்காலம் தொடங்கிருச்சு. பனிக்காலம் தொடங்கினாலும் நம்ம பணியை ஒழுங்காம நான் செய்யணும்ல. வெயில் தொடங்க ஆரம்பிச்சு. அதுதான் என்ன சொல்றீன்னு பார்த்தேன். பனிக்காலம் முடிஞ்சிருச்சு என்னமா தொடங்கிருச்சுன்னு சொல்றீன்னு நீ சொல்லி இருக்கணும்ல. இந்த அண்ணன் தான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேன் நானு. ஆமா அப்படின்னால வெயில் காலம் தொடங்கினால வெயில் காலம்னா வந்து அடுத்து வரக்கூடியது சித்திரை மாதம் கத்தரி வெளி அப்படியே கொளுத்தி அடிக்கும். இந்த நேரத்துல காவல் போய் செய்ய சொல்லி இருக்கிறாரு எங்க அப்பா. எங்கன்னா மழை சார்ந்த பகுதியில வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்துல காவல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா போக சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல நதி ஓரம் நின்றுக்கிட்டு அந்த நீரோடைக்கு பக்கத்துல நின்று காவல் பார்த்தோம்னா ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க அண்ணன் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். அப்படியானே அதுதான் வந்து நம்ம எல்லாம் உடன்பிறப்பு அப்படிங்கிறது. ஒரே ரத்தம் பாரு. ஆஹா நான் வந்து கண்டெடுத்த பிள்ளை தானே. அதனால நதி ஓரத்துல நின்று அந்த சிந்து நதி கரை ஓரத்துல தங்கப்படி